இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 56 வயது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதில் கில்லாடி. அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் பணிபுரியும் அவர் கடந்த 2006, 2012 ஆகிய ஆண்டுகளில் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் மிதக்கும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று திரும்பியவர். 322 நாட்கள் விண்வெளியில் தங்கியவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. விண்ணில் அதிக நேரம் நடந்தவர், அதாவது 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் நடந்து சாதனை படைத்தவர். கடந்த ஜூன் 5ஆம் தேதி 3வது முறையாக சக வீரர் 61 வயது புட்ஸ்வில் மோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மீண்டும் பறந்தார். அங்கு தயாராக இருந்த சக வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸை ஆற தழுவி வரவேற்றனர். மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அப்போது ஆடிய துள்ளல் நடனம் தொடர்பான வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலானது. அதோடு மட்டுமல்லாமல் விண்ணில் பறந்தபடியே அவர் மீன் குழம்பை ருசித்ததும் பேசு பொருளானது. சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 நாட்கள் ஆராய்ச்சியை முடித்துக்கொண்டு கடந்த ஜூன் 14ஆம் தேதி சுனிதாவும் அவருடைய சக ஆராய்ச்சியாளரும் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த பயணம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் திரும்புவது ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அதுவும் கைகூடவில்லை. சுனிதா குழுவினர் திரும்ப வேண்டிய ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் ஷிப் என்ற விண்கலம் நாசாவின் வணிக திட்டத்தின் ஒரு பகுதியாகும். போயிங் நிறுவனத்தால் அது உருவாக்கப்பட்டது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் விண்கல திட்டத்தின் முதல் விண்வெளி பயணமாகவும் அது கருதப்பட்டது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கைடன்ஸ் கண்ட்ரோல் தஸ்டர்ஸ் என்ற பகுதியில் ஹீலியம் வாயு கசிவதால் கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவரும் பூமிக்கு திரும்புவது 3வது முறையாக ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது அதில் மேலும் தாமதமாகும் என்று நாசா கூறியிருக்கிறது. ஒருவேளை ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு சரி செய்யப்படாவிட்டால் டெஸ்லா தலைவர் எலன் மாஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலமான க்ரூ டிராகன் மூலம் சுனிதாவை பூமிக்கு கொண்டு வருவது குறித்து நாசா பரிசீலித்து வருகிறது. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு 3வது முறையாக பயணத்தை மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் அங்கு தமது ஆராய்ச்சிகளை முடித்துக்கொண்டு திட்டமிட்ட காலத்திற்குள் பூமிக்கு திரும்ப முடியாமல் அவரது பயணம் 3வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுனிதா பத்திரமாக பூமிக்கு திரும்ப வேண்டி அவரது நல விரும்பிகள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இப்படிக்கு ராம செல்வராஜ்.